உலகத்தில் ஆனாலும் சரி, நான் அழுதா அடுத்த அடுத்த காட்சியில் அவர் நிற்பார். அவர் நிற்க கண்டேன். 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். இந்த முத்திரை உடைக்கப்படும் வேளை வந்தது. நாசரேத்தே, உன்னை குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறும் வேளை. வர்ஷிப் பண்ணுங்க. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். Come on, worship him. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இதை டிக்ளேர் பண்றீங்க? என்னை குறித்து சொல்லும் வேளை வந்தது. சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வை. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும். நடந்தே தீரும். சொன்னதை செய்வார். சாத்தியமாகும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு. அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்துவார். என் நேசர் என்னை ஆண்டவரே வெளிப்படுத்தினா நீ தாங்கிட மாட்ட. சத்துருவின் போராட்டங்கள், சூழ்ச்சிகள் உனக்கு தெரியாது. ஆமென். பெத்லகேம், எல்லா போக்கஸும் பெத்லகேம்ல இருக்கும்போது, ஆமென். 4வது தான் ரகசியமான ஆயத்தம், வெளிப்படையான மகிமை. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் கொண்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவர் நாசரேத்திலிருந்து வெளியே வர்றது வரைக்கும் ஆர்ப்பாட்டமே இல்லாம சைலண்டா அந்த 18 அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஆனால் அந்த 12வது வயசுல இயேசுவை பைபிள்ல காட்டுது, எருசலேம் வந்துட்டு போனது. ஆனால் அதுக்கப்புறம் சைலண்டா, எந்த ஆர்ப்பாட்டம், என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியாது. சில வாழ்க்கையில சில வேலைகள் நடப்பது ஊருக்கே தெரியும். ஆனா சில லைஃப்ல ஆண்டவர் செய்யறது யாருக்கும் தெரியாது. அவர் சும்மா இருக்கல நாசரேத்தே, அவர் கட்டிட்டே இருக்கிறார். ரகசியமான ஆயத்தம். ஆமென். பாருங்க, இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது இந்த கற்கள் வரணும். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட ஆலயம் கட்டப்படும் போது எந்த கற்களை கொண்டு வரணும் தெரியுமா? பனி தீர்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, பனி தீர்ந்தா வேலை முடிச்சு கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. வேலை முடிஞ்சு கொண்டு வரப்பட்ட ஒரு கல் இருக்குல்ல, அப்படி கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டதுனால ஆலயத்துக்குள்ள என்ன சத்தம் கேட்கப்படல தெரியுமா?
சுத்திகளின் சத்தமும் அதாவது கற்களை செதுக்கக்கூடிய, தட்டக்கூடிய, அடிக்கக்கூடிய எந்த சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சத்தம்லாம் வேறொரு இடத்துல யாருக்குமே தெரியாம சைலண்டா கேட்கப்பட்டுச்சு. சில குகைகள்ல இந்த சத்தம் கேட்கப்பட்டுச்சு. தாவீது சொல்லுவார், இன்னைக்கு நான் சிட்டிக்குள்ள என்றானா மகிமையின் சத்தம் தான் கேட்குது, ஆனா நிறைய சுத்திகளின் சத்தம் குகையில, காட்டுல, வனாந்திரத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அநேக வாழ்க்கையில சில தட்டுமுட்டு சத்தங்கள். ஒன்ன புரிஞ்சுக்கோ, ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ கேட்கிற அந்த தட்டு சத்தம் நீ கேட்காது. ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அழுகை சத்தம் கேட்காது. ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நேத்து வர நாசரேத்தினாலே அது தவிர்க்கப்பட்டது. இனி அப்படி அல்ல. இயேசுவை அட்ரஸ் பண்றது ஜீசஸ் ஆஃப் நாசரேத். ஹல்லேலூயா. சுத்தியின் சத்தம் குவாரியில் கேட்கப்பட்டது, மகிமையின் சத்தம் ஆலயத்தில் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை சில சூழ்நிலையில செதுக்கிறார். செதுக்கி எல்லா கண்கள் காண அவருடைய சந்நிதியில கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்னை செதுக்குகிறவர் என்னை நிறுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உன் ஆசிரத்தை அற்பமா எண்ணாத. எல்லா போக்கஸும் பெத்தேகளையும் இருக்கும்போது தான் சுத்தியல் எடுத்துட்டு ஓட்ட வராரு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஒண்ணுதான் செய்யவும் இல்லை, இருக்கிறதே ஆண்டவரே தட்டுறீங்க, சுத்தியல் எடுத்துட்டு வாரீங்க. ஆனா எருசலேமிலிருந்து இருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போய் அடிபட்டா மட்டும் அவனுக்கு திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்து, அவனுக்கு வார்த்து எனக்கு பேர்த்து, சுத்தியில வச்சு அடிச்சு பேர்த்து. என்ன ஆண்டவர் இது? ஒருத்தன் அவன் பின்மாட்டக்காரன். எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறான். எருசலேம்ல நீங்களும் சில நேரத்தில் ஆண்டவரே நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரே பாக்குறீங்க. யாரோ கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க வரும்போதே என்கிட்ட இப்படிதான் வரீங்க சுத்தியலோட. நீ இப்ப இருக்கிறது குவாரி இல்ல, நாளைக்கு இருக்க போறது. சிலர் மேல் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் விழுகிறது. இன்னைக்கு நீ இருக்கிறது செதுக்கப்படுகிற இடத்துல, நாளைக்கு நீ இருக்கிறது கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. சைலண்டா பண்ணிட்டு இருக்கிறார். சரி, அதனாலதான் நமக்கு என்ன நடந்த 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் இருந்தார்ல, மோசைக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டாங்களா? மோசையுடைய பிரதர் ஆரோன் ஒருவேளை எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா மோசே செத்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. சைலண்டா நம்மால் இங்க கொஞ்சம் ஆடுகளையும் மேய்த்துட்டு அப்படியே செதுக்கிறார். செதுக்கிறவருடைய கிளைமேக்ஸ் என்னன்னா, வழியில் அவனை கொல்ல பார்த்தார். அது கொல்லல்ல, செதுக்குனது. நம்ம தப்பி பிழைச்சி வந்திருக்கோம், செதுக்குனது பாது. ஆமே. நீ எகிப்துக்குள்ள வரும்போது உன் மேல அந்த தட்டு இருக்காது, மாறாக உன் மேல மகிமை இருக்கும். உன் மேல மகிமை இருக்கும், உன் மேல மகிமை இருக்கும். அநேகரை செதுக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எனக்கான சீசன் சொல்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன்னை கொண்டு வரும் நாள் வந்து விட்டது. 3 வருஷம் எலியாவை செதுக்கினார். எப்படி செதுக்கினார்னா, ஒரு விதவை கிட்ட போய், அம்மா பசிக்குது, ஏதாவது இப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுற நிலைமை.
சாதாரணமா அந்த அம்மா வேற ஒரு நாள் திட்டுச்சா இல்லையா? திட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவங்க ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. செதுக்கும் போது இப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வந்தது, ஆகாவே உன்னை போய் காண்பி, நம்மளைய கட்டளை. அவர் நம்மளை செதுக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா நம்மளை ஒரு சிற்பமாக்குவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆலயத்துல கொண்டு வரும்போது, ஆமென், ஆண்டவர் அந்த கல்லுக்கு அடிக்கிறீங்க, இதுக்கு மட்டும் அடிக்கல. அது அந்த ரங்கத்துல எவ்வளவு அடிக்கப்பட்டது தெரியுமா? எவ்வளவு நிந்தை, எவ்வளவு வேதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லும் போது உன் துக்க நாட்களை கர்த்தர் முடித்து விட்டுதான். ஆமென். ரகசியமான ஆயத்தம். அதனாலதான் உன் நாசரத்தை அற்பமா எண்ணாத. இன்னைக்கு செதுக்கப்படுகிற வாழ்க்கைய நீ அற்பமா எண்ணாத. அவருடைய டைம்ல your secret preparation will become your manifest glory in God's appointed time. Secret preparation. Do not despise your Nazareth. உன்னுடைய நாசரத்தை இழிவா மட்டும் நினைச்சிடாத. ஏன் இந்த வாழ்க்கை என்று புலம்பாமல் நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி சொல்ல விரும்புறவங்க கைகளை உயர்த்தி, ஆமே, நீர் தந்த இந்த வாழ்வுக்கா என்னாலும் ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா. இது நீங்க செதுக்குறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுப்பா. நான் நினைச்சேன் நான் புறக்கணிக்கப்பட்டவன், கண்டுகொள்ளப்படாதவன். ஆனா இன்னைக்கு நீங்க செதுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த 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 குவாரியில வச்சு கல்ல வெட்டி வெட்டி ஷேப் பண்றது போல என்ன ஷேப் பண்றீங்க. நாளைக்கு எல்லா கண்களுக்கு முன்பதாக